இந்த வீட்டு வேலைக்கு வந்தவங்கள அந்த வேலைக்கு வச்சவங்க என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்றத நீயா நானால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃபீல் ஆயிருக்கும். அது உண்மை. ஆனா அதுக்கு இன்னொரு சைடும் ஒண்ணு இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. எல்லாம் இந்த பக்கமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டு வேலைக்கு வர்றவங்க அந்த வீட்டுல வேலைக்கு வச்சாங்கல்ல, அவங்கள செஞ்ச கதையும் இருக்கு. ஆனா அதை கோபி அண்ணனால காட்ட முடியாது. ஏன்னா அவரோட அந்த இமேஜுக்கு அது ஸ்பாயில் ஆகும். அவர் ஏன் காட்டலன்னு பேச வரல. அண்ணன் கோபியால முடியலன்னா என்ன, தம்பி கோபி நான் காட்டுறேன், நான் காட்டுறேன். இது யாருக்கோ நடந்ததெல்லாம் கிடையாது, எனக்கு நடந்தது, பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. வேலைக்கு வர்றவங்கள வேலைக்காரங்களா மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு ஆளா வச்சு பார்க்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. நம்மளும் அதுல ஒண்ணு. பெருமைக்கெல்லாம் சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். நம்ம வீட்டுல எதுக்காக வச்சோம்னா வீட்டு வேலை செய்யறதுக்காக வைக்கல. அம்மாவுக்கு முடியல, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்கள நம்பி அவங்க கேட்ட சம்பளத்தை பேரம் பேசாம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டேன். ஓகே, அவங்கள்ட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அம்மா ஏன்னா அவங்க ரொம்ப பெட் பேஷண்ட். அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசணும். நம்மளால கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து பார்த்துக்கிட்டோம். பட் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல நம்மளால வருமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதை பார்க்கணும்ல. ஏன்னா இங்க உட்கார்ந்து பாசத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு யாரும் 10 பைசா தர மாட்டாங்க, இவன் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால ஒரு ஆள் வச்சோம். நம்ம தகுதிக்கு மீறியது. நிஜமா சார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் அவங்களுக்காக ஒதுக்கி வைக்கணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா செலவுகள் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் எதுக்காக பண்ணதுன்னா, அம்மாவை உட்கார வச்சு அவங்க ஆர்டர் போடுற லெவலுக்கெல்லாம் அம்மா கிடையாது. கொடுக்கறத சாப்பிட்டுட்டு வாயை திறந்து கூட எதையும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பட் ஆனா நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கணும். 2 மாசம் நல்லா இருந்தாங்க. 3வது மாசத்துல இருந்து முடியாதவன் தானே உள்ள வேலைக்கு வச்சது, அவங்கள மாட்டுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க மாட்டுக்கு அவங்க பர்சனல் ஒர்க்கை பார்க்க வேண்டியது. ஃபோன் வேற எதுவுமே கிடையாது. ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஃபோன். பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்க. இத்தனைக்கும் எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டதுன்னா, எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள மனசு நோகாத அளவுக்கு. அதாவது நம்ம இங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ, வீட்டுல இருக்க ஆளுகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ, அதையே அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து, ஏன்னா வித்தியாசமாயிடக்கூடாதுல்ல. அதனால அவங்க ஆக்சுவலி அம்மாவை பார்த்துக்கிட்டது மாதிரி அவங்கள வேலைக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள பத்திரமா நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு கோவம் எங்க வந்துச்சு தெரியுமா? அதாவது மாசம் மாசம் நமக்கே சம்பளம்லாம் 10ஆம் தேதிக்கு மேலதான், ஆனா அவங்களுக்கு 5ஆம் தேதி கொடுத்துடணும். அதுல தப்பெல்லாம் இல்லை, வேலை செய்யறாங்க, நம்ம கொடுக்கணும். அந்த டேர்ம்ஸுக்கு நம்ம ஒத்துக்கல, நம்ம சொல்றோம் 5ஆம் தேதி கொடுத்துறோம், உங்க கமிட்மெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கணுமா இல்லையா? வேலைன்னா 24 மணி நேரம் வீட்டுல 10 பேர் இல்ல, 8 பேர் சமைக்க வேண்டியது இல்லை, துணி துவைக்க வேண்டியது இல்லை. அம்மாவை பார்த்துக்கணும், சோறு வடிக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், கொடுக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு டைப்பர் மாற்றணும். உள்ளது டைப்பர்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டியது. அவங்க குழந்தையா? ஒரு நாளைக்கு 3 டைப்பர் மேக்சிமம் 3 டைப்பர். அவங்கள போனை பேசிட்டு நீங்க எங்கேயோ போகாதீங்க, அம்மா பக்கத்துல உட்காருங்க, அம்மாவுக்கு கை கால் வலிச்சா கொஞ்சம் அமுக்கி விடுங்க. இதை சொன்னதுக்கு குத்தமாயி போச்சு சார், குத்தமாயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, நம்ம 5ஆம் தேதி சம்பளம் போட்ட உடனே சம்பளம் போட்டுட்டு இதை நம்ம சாதாரணமா தான் சொன்னது, ஒன்றும் குத்தமாலாம் குத்தி எல்லாம் காமிக்கல, சாதாரணமா சொன்ன. அதுக்கு அவங்களுக்கு பொசுக்குன்னு கோவம் காலையில 6 மணிக்கு நான் கிளம்புறேன், எனக்கு அவசர அழைப்பு வந்துருச்சு, வீட்டில் உடம்பு சரியில்லை. நிஜமா சார்? கிளம்பி போயிட்டாங்க திருதிருப்புன்னு. இப்ப இந்த நிலைமையில இதே மாதிரி பல பேர் இருக்காங்க.
அதாவது அவங்க செய்யறது தான் வேலை, அதை தாண்டி வேற எதுவும் வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். இந்த மாதிரி நேரத்துல எங்களை மாதிரி ஆட்கள், நம்ம ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, பில்லியனர்லாம் கிடையாது, ரொம்ப பரம்பரை பரம்பரையா சொத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. நம்மளும் கிட்டத்தட்ட அன்றாடம் காட்சி தான், உள்ளதுதான். என்ன வெளியில அதை நம்ம காமிச்சுக்க மாட்டோம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம ஏதோ பெருசா ஒரு லைஃப் லீட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்ல போனா மாச கடைசியில நம்மளும் கஷ்டப்படுவோம் தான். இருந்தாலும் இவ்வளவு தூரத்து என்ன நினைப்புனா, நம்மளை இவங்க கேள்வி கேட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளை தாண்டி வேற யாரு இவங்களுக்கு வருவா? சார், வேலை பார்க்க பிடிச்சா வேலை பார்க்கலாம். கார்பரேட்ல வேலை பார்க்குறவன் கூட இவ்வளவு கண்டிஷன் போட மாட்டான் சார். அவன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு பயந்து உட்கார்ந்துருப்பான். இவங்களுக்கெல்லாம் எங்க போனாலும் வேலை. அது நல்லா தெரிஞ்சவங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கெல்லாம் வேலை உடனே கிடைக்கும். ஆனா அதுக்காக இவங்க அந்த ஆடுற ஆட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, எதுக்கு வேலைக்கு வச்சோமோ, இந்த படத்துல வர மாதிரிதான், வந்த வேலையை விட்டு சமயக்காரனாவே மாட்டியான்ற மாதிரி. நல்ல வேலை எங்க அம்மா உடம்பு நல்லா இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள வேலை வாங்க சொல்லுவாங்க போல. அவங்களுக்காக அவங்க சொல்லலாம் சார். யார் ஏன்னா இப்ப என்ன பிரச்சனை, அவங்கள நம்பி விட்டுட்டு போறது. வீட்டுல வேற யாரும் இல்லை, அவங்க அம்மா நம்பி விட்டுட்டு போறோம். இத்தனைக்கு சொல்றா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க, ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணணும் அப்படின்ற. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு சொல்லுங்கன்ற. சார், இந்த ஆட்டிடியூட் இருக்கு சார். இத்தனைக்கு அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு யாருக்கு தான் பர்சனல் பிரச்சனை இல்லை, பர்சனல் கமிட்மெண்ட் இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்குன்னு போயிட்டு அந்த வேலையைத்தானே சார் பார்க்கணும். பார்க்கல. இந்த மாதிரியும் பல பேர் இருக்கிறாங்க. ஒரே சைடுல பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் ரெண்டு சைடு இருக்குது. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடு அமையும், அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் அமையும். இது ரெண்டு கிராஸா தான் இருக்கு, என்னைக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது சார்.